இவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். இவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டால், அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டால், அலை மிக மோதிடும் மண்ணால், அலை மிக மோதிடும் மண்ணால் ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமநேசரின் அருகில், ஆத்துமநேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் கர்த்தருடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையும் தெரியப்படுத்துவார். ஆம் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனத்திலே ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்கிறதான வார்த்தை, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, ஆபிரகாம் தேவனுக்கு பயந்திருந்தபடியினால் கர்த்தர் அப்படியாய் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்து கொண்டேன் என்று சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தபடியினாலே கர்த்தர் தம்முடைய ரகசியங்களை அவருக்கு வெளிப்படுத்தி அவரோடு கூட உடன்படிக்கை செய்கின்றார். ஆம், அவரோடு கூட செய்த உடன்படிக்கையில் அவர் கடைசி வரையிலும் உண்மையாய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, ஆபிரகாமோடு கூட செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூர்ந்து ஈசாக்கை ஆசீர்வதித்து, ஈசாக்கோடு செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூர்ந்து யாக்கோப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து, யாக்கோப்போடு செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூர்ந்து யாக்கோப்பினுடைய சந்ததிகளோடு கூட கர்த்தர் இருந்து அவர்களை ஆசீர்வதித்து, பஞ்ச காலத்தில் எகிப்தில் அவர்களை கொண்டு போய் வைத்து யோசேப்பின் மூலம் அவர்கள் போஷிக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆம், ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து நடந்தபடியினாலே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த அந்த உடன்படிக்கையை கர்த்தர் அவர் நினைவு கூர்ந்து அவருடைய தலைமுறைகளை தலைமுறையாய் கர்த்தர் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்த போதிலும், பஞ்ச காலங்கள் வந்த போதிலும்
அவர்களை மாத்திரம் கர்த்தர் அவரோடு கூட செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்ததை, போஷித்ததை, அவர்களை சுமந்ததை, தாங்கினதை, தப்புவித்ததை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய நாட்களில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை என்னவென்றால், ஆம், நீங்கள் தேவனுக்கு பயந்திருக்கிறபடியினால் கர்த்தருடைய ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, உங்களோடு கூட செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூர்ந்து, உங்களுடைய சூழ்நிலைகள், இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.